புடச்சு போய் கொட்டும் கல்லுங்களுமா. இப்ப நான் கண்ணாடி போட்டு பவர் வந்துருச்சு. பவர் கல்லுடா இல்லாம சூப்பரா புடச்சுக்கிட்டு இருக்குது. என்ன வாங்க மகாராணி வாங்க. இப்பதான் எந்திரிக்கிறீங்களா? இப்பதான் பொழுது விடியுதா? ஆமா டேய், இப்பதான் எந்திரிச்சேன். ஒரு டீ ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? சூடா குடிச்சா நல்லா இருக்கும். காலைல எந்திரிச்சுனா போய் அடுப்பா கிடைக்கல வேலை பார்க்கறதுக்கு கட்டுப்பா வருது. காபி போடுறதுக்கு காலையில எந்திரிச்சா கட்டுப்பா இருக்க முடியும்? கடுப்பா இருக்கும். நல்லா இழுக்கிற மாமியாவும் புருஷனும் கிடைச்சிருந்தா கடுப்பா இருக்காது. காலைல எந்திரிச்சவன ஓடி ஆடி வேலை செய்ய இருக்கு. இப்ப கடுப்பால இருக்குதா? எந்திரிக்கிறது வந்து வெயிலே உச்சி வருமா ஆயி போச்சு. காலைல காபி டீ குடிக்கிறாங்க. காபி டீ போய் பல்ல விளக்க முடியும் முதல்ல போ. சரி உங்க பொண்ணான வார்த்தையெல்லாம் எனக்கு அள்ளி 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 ஆசீர்வாதம் காலையிலே போட வேணாம். கொஞ்சம் அமைதியாயிருங்க. புரூஸ் மை டியர் புரூஸ், உங்களுக்கு இட்லியா தோசையா? மாவள்ளி இட்லி சட்னி ஊத்தவா இல்ல தோசை கல்லுல ஊத்தவா சொல்லுங்க. கேளுஞ்சது வச்சு பத்தியில பக்கத்துல புருஷன் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போனது கூட தெரியல. புருஷனுக்கு இட்லி ஊத்த போறானா, சட்னி வச்சு சாம்பார் வைக்க போறானா. மகர கட்டையிலையும் பாரு. அவன் போயிருப்பேன் எத்தனை கிலோமீட்டரோ தாண்டி போயிருப்பேன். இப்பதான் போறோம் ஆச்சுன்னு கூப்பிடுவா. ஏன் விடுவா காலையில போமடி என்கிட்ட நின்றுகிட்டுல இருக்கிற காரணம் பொசு பொசுன்னு கடுப்பு கடுப்பா வருது எனக்கு. என்ன அப்படி நின்றுகிட்டே இருக்க? இந்த மேல அலைய அப்படி கிட்டி விட்டுட்டு போமடி. அந்த வேலையாவது உருப்படியா பார்த்து தோணப்போ. என்ன புருஷன் அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டாரா? என்ன பேட் பாயா இருக்காரு. முன்னாடி எல்லாம் வந்து போகும்போது டாடா பாய் சி யூ சொல்லிட்டு நெத்தியில முத்தம்லாம் கொடுத்துட்டு போவாரு. இப்ப அதெல்லாம் மிஸ் பண்றாரு. நாட்டி பாய். என்ன இது? எதையுமே ஒழுங்கா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண தெரியல பத்தியில. என்ன புருஷன் இப்படி பண்றீங்க? வந்துருங்க வீட்டுக்கு. எனக்கு இருக்குது உங்களுக்கு நல்லா. மாமியாரே அத்தே என்ன சொன்னீங்க? என் மிளகா தானே கிண்டி விடணுமா கிளறி விடணுமா? கையை எரியுமே. சரி கிண்டி விட்டுட்டு போறேன். மேல ஓட்டமா கிண்டி விடுறேன். நீங்க அப்பா வந்து ஒழுங்கா கிண்டி விட்டுருங்க. எத்தே கிண்டி விட்டுட்டேன். வேற எதுவும் வேலைகள எதுவும் இருக்கா? இருக்குன்னா சொல்லுங்க, பார்த்து கொடுக்குறேன். ஒன்னும் பயப்படாம சொல்லுங்க. அந்த சட்டில இருக்கிறத கொண்டு வந்து காய போட முடி. காய தானே போட்டுருவோம். போட்டுட்டா போச்சு. என்ன பண்ணி தொலையுது? என்ன பண்ணிது? ஏடி வாழைக்காய் எத்திக்காந்து போடுற? ஓ அப்ப பூசணிக்காய் கிசணிக்காய் பெருசா ஏதாவது கொண்டு வந்து போடவா? அதுதான் பெருசா இருக்கும். ஐயோ இப்படி முட்டாச்சி இருக்கியா இருக்காளே. இவள்ட மல்லு கட்டி என்னால மால முடியுது இல்லையே. இந்த அழுவ அழுத்து கழுத்தை போட்டு கொல்லுறானே. ஏன் லவ் இவனே மையம் வரும்போதே ரெண்டு பேர் காலையும் வெட்டி வெளியில வீசி இருந்தா இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமா? இப்படி பண்ணி தலையிறாளே. எப்படி அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது? புரிஞ்சுக்கிறவளா இருந்தா புரிஞ்சுக்கிறவா. அந்த பூசணியை கொண்டாந்து தலையில போட முடியும். தலையில போடு. என்ன அத்தைக்கியாச்சு திருச்சி சுத்தி மண்டையை போட்டு உடைக்க சொல்லுதோம். சொல்லிட்டீங்களா அத்தை? இந்த வாரம் என்ன அத்தை நம்ம வளைவு சொல்லிக்கே வளைஞ்சு வர்றாங்களே. எங்க வெளியில ஜாலியா போயிட்டு வர சொல்றாங்க. மாமியார் சொல்லே மந்திரம். ஓகே மாமியார், ஓகே அத்தை, ஓகே. ஐயா நான் வாங்கி வந்த வரத்தை பத்தியில மூத்த மருமக மூத்த மேன கூட்டிக்கிட்டு அவன் அப்பா அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. இவளாவது கடைசி காலம் வரைக்கும் கூட இருந்து என்ன வச்சு பாப்பான்னு பார்த்தா இவளை வச்சு நான் பார்க்கணும் போலயே. இதுக்காகவே நான் பிறந்து வரணும் போல திரும்ப இந்த பாடு படுத்திட்டு வர்றியா பத்தியில. அவளுக்கு பதில் சொல்லியே நான் ஓஞ்சு வயிறுவேன். அடியே மொட்டாத்தா, அடியே மொட்டச்சி, வீட்டுல இருக்கியா? எங்கேயும் போயிட்டியா? அடியே காளியம்மாக்கா, வாக்கா காளியம்மாக்கா. என்ன காலையிலேயே தட்டும் கையுமா திரியிற? வா சும்மா தானே உட்காருக்கா. அதுவாடி மொட்டச்சி, எனக்கு என்ன நான் பாட்டுக்கு ஆக்கணமா குடிச்சமான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மயன் டவுன்ல இருந்து வந்த புட்டாண்டி புள்ள வந்த பிள்ளைய வேற இதோட அனுப்பலாமா? ஒரு காபி தண்ணி இப்ப தண்ணியை வச்சு கொடுப்போம் சொல்லி பார்த்தா சீனி இல்ல. சீனி இருந்தா மட்டும் கொண்டு தாவே. ஆனா உன்னைட்ட விட்டா யார்கிட்ட வாங்க முடியும் இந்த ஊருக்குள்ள? பச்சைக்கிட்ட இல்லன்னு சொல்லி பெருவாளுங்க. அதுதான் தண்ணியை தூக்கி பாலை அடுப்புல வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மொட்டைச்சிட்ட போனா வாங்கிட்டு ஓடியாந்துடலாம்னு ஓடியாந்தேன். என்ன ஓசியத்தா என்ன வழக்கம் போலதானா? இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு யாரு வீட்டுக்கு அவசரமா வந்திருப்பாங்களே? யாரு வந்திருக்காங்க? அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? இல்ல படி அவிய மொட்டச்சி ஓ மார்மட ஒரு வெகுளித்தனமான பேசாவலடி பேசுறா. இல்ல நாளைக்கு கொடுத்து போவேன். ஏய் நீ சும்மா இருமுடி. காளியம்மா நீ போ. அங்கதான் இருக்குது டப்பால இருக்குது, எடுத்து கொட்டிட்டு போ. சரி மொட்டச்சி சரி. எங்கடா அடுப்ப கடையில தான் இருக்குது டப்பால வெள்ளை கலர் டப்பாவா? சரி நான் எடுத்துக்கிறேன்.
இங்க பாருங்க அத்தை, இது மேல வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் போய் எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காத அத்தை. இது மேல படிக்கிறது இல்ல, குடும்ப பட்ஜெட்ல எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? ஓசி 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 கொடுக்குறவங்களுக்கே பட்ஜெட்ல பாதி அமௌண்ட் போட்டு வாங்கி வைக்கணும் போலயே. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அத்தை, எனக்கு பிடிக்காது. பேச வந்துட்டா குடும்பத்தை கட்டிச்சட்டா நடத்தி கொண்டுட்டு போறவ பேசுற பத்தியில இது மட்டும் தெரியும், மத்தது ஒண்ணும் குடும்பம் நடத்த தெரியாது. அப்படி பார்த்தா உனக்கு பண்ற எல்லாமே நாசுதே. போய் இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப என்ன சொல்லுவான் சொல்லு பாப்போம். ஓகே, நான் அரிசி பருப்பு எது வேணாலும் கொடுத்து விடுங்க, எடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் கிளம்புறேன், பாய். ஓடிட்டா 9-10 மணி ஆயிடுச்சுன்னா காலை கிளப்பி வீட்டுல இருக்க மாட்டா, கிளம்பிடுவா. இனி என் மயம் வர நேரத்துக்கு தான் அவங்க ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீடு வருவாங்க. மட்டச்சி அப்ப சீனி அள்ளிக்கிட்டே அப்ப போயிட்டு வரவா? அப்புறம் மயன் என்ன போனதுக்கு அப்புறம் போன பிறகு வர்றேன். என்னடி மட்டச்சி புலம்பிக்கிட்டே இருக்கவ? என்னக்கா காளியம்மாக்கா நான் புலம்புறேன், என்னத்த புலம்புறேன்? என்ன இவ கூட இப்ப பேச்சுக்க ஒண்ணு மட்டும் வர்றா இல்லையா? அவளுக்கு சொல்லி மாள முடியல, சொல்லி புரிய வைக்க முடியல. அவ நம்ம சொல்ற பேச்சையே மூத்தவ கேட்க மாட்டா. இவளுக்கு 2 பேருடையும் மயங்க கடந்து பாடுறாங்க. அவன் நினைச்சுதான் புலம்புறேன், வேற எனக்கு என்ன புலம்பா இருக்கு? இவளுக்குள்ள நினைச்சுட்டேன். உனக்கு என்ன பண்ணி மட்டச்சு? ஒரு மருமக பணக்காரி, ஒரு மருமக நல்ல கோணசாலி, அப்புறம் என்னவா உனக்கு? அட போ காளியம்மா, அவ மூத்தவ பணக்காரின்னு இருந்ததே தெரியுமே, அவளை விட்டு தள்ளு. அவ எதுக்கு நம்ம போறோமா வர்றோமா, அவ வரலா போறாளா? இவ கோணக்காரியா இருந்து கோணமனமா இருந்து என்னத்துக்கு குடும்பத்துக்கு லாயக்கத்தவளால இருக்கிறாக்கா? அடியே என்ன மட்டச்சு நீ புரியாம பேசுறது? அடுத்த குடும்பத்தை கெடுக்க கொள்ள வைக்கவ இருக்கிறவதே நான் குடும்பத்துக்கு லாயக்கு இல்லாதவ. இவ ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டா. இவ என்ன மடி கொஞ்சம் வீட்டுல செல்லமும் சாட்டையும் கொடுத்து வளர்த்து விட்டாங்க. ஒரு புள்ள குட்டி வந்தா எல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் பாடிக்கிட்டு திரியறவ அடக்க ஒடுக்கமா ஆயிட போற. அதுக்கு அப்படியே கவலைப்படுவேன். ஆமாக்கா உன் வாய் வார்த்தை பழிக்கட்டும், அதை நினைச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நல்ல புத்தி மதிய கொடுத்து நல்லா வாழ்ந்தா சரித்தேன். பட்டக்கோய் என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கமடி ஏத்தா எம்மாக்கெல்லாம் 100 ஆயுசு போங்க உங்களுக்கு. என்ன ஒரு போனகினா அடிப்பாளுங்க, போன அடிக்க காணாம எங்க வீட்டு பக்கமா ஆள காணாம. நம்மள அந்த வேலைய வெட்டி முடிச்சு வச்சிட்டு ஒரு எட்டு என்ன ஏதும் போய் பார்த்துட்டு வருவோமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓடி வந்துட்டு ஏத்தியல 100 ஆயுசு போங்க. என்ன விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சும்மாவே வேலைய முடிச்சிட்டு அப்பாடான உட்கார்ந்து அந்த குட்டி எங்க அந்த சிலுக்கு குட்டி உட்கார விடுறால. பண்டப்பு பூத்து இருக்குது வீட்டுக்கு பின்னாடி, கோடிக்கு பின்னாடி 4 அந்த சாமிக்கு வச்ச பூ எல்லாம் போடுவோம்ல. இந்த மழை பெஞ்சதுக்காக நல்ல மடமலன்னு செடி அம்புட்டு வந்துச்சுமா. அதுல பச்சை பூ பத்தியா எப்படி பூனு பண்ட பூவா இருக்குது, ஒத்தராடி பூவா காய்ச்சி வரை கிடக்கு. அதான் ராமடி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, கட்டி இடி வச்சா சாமிக்கு போடுவோமேன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரிக்கா, என்ன காலையில நீங்க பட்டு புடவை கட்டி பலவலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட என்னமோ பட்டுச்சலையை கட்டிட்டு பூவை கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் விசேஷத்துக்கு எங்கேயும் போறியாக்கு? கோயில் குளத்துக்கு கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். ஏன் மனோஸ் குட்டி அது தெரியாத உனக்கு? கல்யாண நாளுக்கு மாம்சு வாங்கி கொடுத்த புடவை எப்படி பல இழிச்சுக்கிட்டு மின்னு வத்தியா? அடா பாருடா, என்னமா 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கு அந்த சேலையில பத்தாக்காக்கு. கையில பாடு கரைக்கிறீங்களா பத்தியா? கைக்கு எப்படி அடிச்சு போட்டிருக்கு, நல்லா கிச்சட்டின்ல நல்லா தச்சு போட்டிருக்கு சட்டை. அட அந்த கையில உள்ள கலர் தான் அல்டிமேட்டா இருக்குது. ஏக்கா சூப்பரா தச்சிருக்கீக்கா. யாரு எந்த டெய்லர்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தான் அடிக்கிறாங்க குச்சிக்கு அடிச்சு போட்ட மாதிரி கைக்கும் காலுக்கும். ஏக்கா உனக்கு மறுபடியும் கச்சிதமா சிக்கன் அடிச்சு போட்டுறாங்களேக்கா, சின்ன பொண்ணு மாதிரி. ஐயா டெய்லர் அப்படி அடிச்சா இப்படி அடிச்சா புகழ்ந்தெல்லாம் தள்ளுறாளுங்க. அம்பட்டுக்கா கிச்சட்டின்னு இருக்குது. அதெல்லாம் இல்ல முடிந்தா கையெல்லாம் கொடந்து லூசா இருக்குது பத்தியா, கையெல்லாம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இருக்குது பத்தியா. யானை என்னத்தை அடிச்சான்னு சொல்லிட்டு பாடி தள்ளிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் மாமா என்ன அம்சமா என்ன அழகா கலர் எடுத்துட்டு வந்திருக்கா பத்தியா. கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது பத்தியா? நல்ல பச்சை கலர் சட்டைக்கு அந்த ரோஸ் கலர் பாரு சட்டைக்கு எப்படி இருக்குது. சட்டையோட கலரும் சேலை கலரும் அப்படியே டைலர் அடிச்சாங்களாம். டைலரு ஆமா கட்டுவேன். என் மாமா வாங்கி கொடுப்பாங்க, என் மாமா மாசம் ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்க. சட்டை ஏதாச்சும் அடிச்சு மின்னு போட்டுக்கிட்டு தீவ முடி. அதுக்கு என்ன உங்களுக்கு? என்ன பத்தக்கா இந்த மினுக்கு இந்த இருக்கு இருக்குது? மேமேனு பாடுற பத்தக்காவை 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உங்களுக்கே இந்த லவ்ஸ் இப்படி இருக்குதுன்னா, இளம் ஜோடியான எங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ண எங்களுக்கு 2 வருஷமே ஆகுது கல்யாணம். எங்களுக்கு அப்ப எவ்வளவு லவ்ஸ் இருக்கும், லவ்ஸ் இருக்கும். ஏடி என்ன என்ன கம்மன் இருக்கேன் அக்கா என்ன அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் அடி நெட்டு பேசுறத பத்தி அவனரசாவ இருந்துட்டு போங்கம்மா. இருங்க நல்லபடியா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அவங்க புருஷனே அவங்களுக்கு வசதி உயர்வு இதுல என்னவா இருக்குது? அக்கா பிளேட்டை திருப்பி போட்டு எதையாவது சொல்லணும்னு பார்த்தா சந்தோஷம் சொல்லி போச்சேன். சரிக்கோ பத்தாக்கா நீ அரேஞ்ச் மேரேஜ், நான் லவ் மேரேஜ். நம்ம மனோஸ் என்ன அரேஞ்ச் கம் லவ் மேரேஜா, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா?
லவ் மேரேஜ் அது கொண்டு இங்க குறைச்ச ஏன்டி நீ வேற அது லவ் மேரேஜ்ங்கறதா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ங்கறதா அது பாட்டுல ஒரு போக்கல கொண்டு வந்து இழுத்து விட்டுச்சு நான் பாட்டுக்கு ஏன் போக்கல போயிட்டு இருக்கேன் இதுல எங்கிட்ட லவ் யூ வருது எல்லாம் இந்த பத்தக்காவுக்கு தெரியுமா என் கதை இதெல்லாம் ஏன் உனக்கு மட்டும் தெரியாதா எனக்கு சொல்லி கல்யாணம் நடக்கும்போது நாங்க முன்னிலே வைத்தனே பந்தி போற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல மொய்யல இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் எந்த இடத்துல பிரச்சனை அந்த கதை பெரிய கதை அந்த கூத்து இவன் ஒருத்தி அந்த கூத்து சரி இன்னொரு நாள் சொல்றேன் விடு ஏய் மீனாக்குடி நாங்க தான் மெச்சூர்டான கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை உனக்கு சொல்லி ஏய் நல்லா குறு 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 குறுன்னு கவனிக்கிறியே எனக்கு என்னமோ உன் மேல ஒரு டவுட்டா இருக்குது ஏய் நீ ஒழுங்கா இருக்கியா நல்ல உள்ளதானா இல்லையே நீ போடுற குடும்பிக்கு அதுக்கும் நீ போடுற சீனுக்கு அதுக்கும் வேற 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 மாதிரியா தோணுதே ஏய் எதுவும் உனக்கு எதுவும் கதைக்கு தான் ஓடுதா சொல்லுடி சொல்லு என்கிட்ட மட்டும் சொல்லு ஏன் நீ பயப்படாத நான் உக்கட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லக்கா போங்கக்கா நீங்க வேற இந்த திக்கு திக்குற திணற இந்த இழுவை இழுக்கிற சும்மா சொல்லு என்னிட்ட மட்டும் சொல்லு அவள்கெல்லாம் ஓல்டு பீஸ் நான் நியூ தானா என் மனசுல இளமையா தான் இருக்குது என்னிட்ட மட்டும் சொல்லுடி அடி ஏன் மேடி விவசாய கட்டவளை அடி நெட்டு என்ன பேசுற ஏது பேசுற எப்படி கேக்குறாத்தியா எப்படி கண்ண சிரிச்சுக்கிட்டே நைஸ் வாக்கு எதையும் கேட்டு பிராத்தியா என்ன வாய் ஓ வாய் கர்மத்துல நாலு பேர் இருக்க இடத்துல இப்படியா பேசுவே பச்சை பிள்ளைலாம் இருக்கும்போது அது படிக்கிற பிள்ளைகிட்ட மீனா படிக்கிற பிள்ளைகிட்ட பேசலாமா எடுத்து நோய் கையில ஏதாவது கடிச்சு எடுத்து அடிச்சு போடுவேன் பத்தியா அது சிறுக்கு வாயை பாக்குறதே பச்சை பிள்ளை இருக்கும்போது என்ன பேசுற ஏது பேசுற விவசாய கட்டவளெல்லாம் இருக்கு பேசுறா இங்க பாரு இப்படி சிறுக்கு யாரு பெரியவ பேசாலும் அப்படியே வாயை பாத்துக்கிட்டு இருப்பா இவன் வேற அந்த போ தம்பி வேணும் பாப்பா வேணும்னு சொல்லிட்டு கிடந்தில்ல அந்த குட்டியை வாங்கிட்டு உள்ள போய் வச்சு விளையாடு போ எந்திரிச்சு அம்மா நான் எங்கம்மா வாய் பாக்குறேன் நான் பேசாம தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் படிக்கிற இடத்துல தான் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுற இடத்துல நான் வந்து உட்கார்ந்து வாய் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐ பாப்பா வணக்கம் சச்சித்தி பாப்பா வேண்டாம் தாங்க சித்தி நான் போய் வச்சு பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் கீழலாம் போட மாட்டேன் அத்தா சிறுக்கு பாப்பா பத்திரமா பார்த்து வச்சுக்கறேன் அதனால தான் கொண்டு வந்து சித்திட்ட கொடுத்துரு சரியா ஏக்கா பத்தக்கா போதுமா உன் மகளை கிளப்பி விட்டுட்டேன் ஏக்கா சாரி நம்ம சிலுக்கு குடி இருந்ததை நான் கவனிக்கல அதனால நான் பேசிவிட்டேன் இப்ப பேசலாமா இப்ப கேட்கலாமா யாரு சிலுக்கு இருக்கிறா பேசாதேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது இந்த மீனாக்கு முன்னாடிலாம் பச்சை பிள்ளைன்னு சொல்றத்தியா அதுதான் என்னால ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவளுக்கா பச்சை பிள்ளை இந்த முகர கடையை பாரு திருப்பி மூஞ்சிய இவளை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருக்குது சும்மா ஏதோ பேசணுங்கிறக்கா பேசாத சரி நீ சொன்னாலும் ஏதோ நியாயப்படி சொல்லுவ சரிதான் அடியாரே அவன கேக்க நீ என்னமோ சொல்ல வாயை திறக்கிற மாதிரி போயிட்டு இருக்க என்ன விஷயம் இங்க பாரு மீனுக்குட்டி ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் அது ஒரு விவஸ்தை கட்ட முடியாது என்ன நேரத்துல என்ன பேசணும் வைக்கணும் யாரை சொல்லணும் கொள்ளணும் ஒண்ணும் தெரியாது அது பேசாம நல்லா இருக்க குடும்பத்துல என்ன கிளப்பி விட்டுட்டு போயிருப்பது பூங்கமத கிளப்பி புருவாடி சும்மா இருமுடி நீ ஏய் நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கல நியாயமா நேர்மையா விசாரிக்கிறேன் இல்லையா அப்புறம் நாங்க குசு 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 வேணா சரி தள்ளி போடி நாங்க இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீ தள்ளி போ அது வந்துக்கா அக்கா என்னைய ஒருத்த பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து ஓகே சொல்லக்கா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்க்கா அவ்வளவுதான் வேற இதுல எதுவுமே இல்ல நெட்டோக்கா அடி பாவி எரும மாடு எதுவும் வாயை திறக்காம சொல்லாதீன்னு சொன்னேன் இல்லையா அந்த மூதி ஒன்னு இதோட விட்டு தொலையாத கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு ஒரு மனுஷனாவே உருவாக்கி போறோம் நீ ஏன் வாயை திறந்த போச்சு போ நம்ம நாலு நம்பர் என்ன போன் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ன ஆதார் கார்டு நம்பர் என்ன அத்தனை கேட்கறா இல்லையான்னு பாரு நீ என்னமா பண்ணி தொலை போ அப்படி நீங்க அவ்வளவு நல்லவங்களோ உங்களை பிடிக்குன்னு சொன்னாங்களா இவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்களா நம்பலாமா ஏய் நம்பலாமா பூ மாதிரி இருந்துட்டு மனசுல இப்படி பூவை போட்டு உடைக்கிற ஏன் உனக்கு பிடிக்கல ஏன் நல்ல பையனாடி எந்த ஊரு ஏய் நெட் எருமக்கடா அவதான் அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல்ல அப்புறம் அதை நோண்டி நோங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் விட்டு தொலைதோட இல்லடி ரோஸ் உண்மையான காதல இருந்தா உயிரையும் கொடுப்பா அந்த நெட்டவழி அதனாலதான் கேட்டேன் வேற எதுவும் இல்ல உண்மையுள்ள காதலுக்கு உசுரையும் கொடுப்பா யாரு இந்த நெட்டவழி தானே கிளிப்பா இது அப்படியே சாசன விஜய் நடப்பு இது உண்மை காதல சேர்த்து வைக்கிற முகர கட்டைய பாரு முகர கட்டைய இதுக்கு பேர் வேற சும்மா அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தெரியாத சும்மா யாரை கோர்த்து விட்டு தேவையில்லாத வேலையில பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இது பண்ணி சின்ன ஆயிடாத சும்மா நீ வாங்கிட்டு வந்த வாழ்க்கையை ஒழுங்கு வாழ தெரியாம இவன் நாளைக்கு கிடக்குற மாமியாட்டி புருஷன்கிட்ட இதுல வேற அடுத்த சேர்த்து வைக்க போறான் சேர்த்து வைக்க உன் வாழ்க்கையை போய் முதல்ல உடைய மாறுபடி பால் அடுத்த உண்மையில காதல சேர்த்து வைக்க போகலாம் அதானடி என்ன உனக்கு இப்ப கை கால பரவரன்னு இருக்குதா இப்படி எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டு தெரியணும்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா அடுத்த பதில நீ எதுக்கு தலையிட்டுக்கிட்டு இருக்க என்ன வழிய பஞ்சாயத்துக்கு போறேன் உன் குடும்பத்துல போய் என்ன நடக்குது போய் பாப்பியா என்ன உண்மையான காதல சேர்த்து வைக்கிறோம் சொன்னது ஒரு பாவமா குத்தமா அடி பாவியவர்கள் காதலுக்கு எதிரிகளா இப்படி தடைகள் விதிக்கிறாங்க என்ன பொம்பளை அவர்களாம்
அடியே மீனா, எதுவா இருந்தாலும் டீல் நம்ம தனியா பேசிக்கிருவோம். இந்த ஓல்டு பீஸ் இருக்கிற இடத்துல நம்ம பேச வேணாம், சரியா? எப்படி எல்லாம் முட்டுக்கட்டை போடுறது பத்தியா, கடையை போடுறது பத்தியா, இதுலாம் இருந்து சை